கலக்கலான கிராண்ட் லாட்ஜுக்கு அப்புறமா நம்மளுடைய டாப் குஷா சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ரவீனா, போன வாரம் எல்லாத்தையும் அரையா எடுத்து போட்டீங்களே. பரத் சூப்பரா சப்போர்ட் பண்ணானே, இந்த தடவை சூப்பரா சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புறேன். என்ன பரத்? நான் வர மாட்டேன் உங்ககிட்ட. அத நீ டிசைட் பண்ண கூடாதுடா, மிஷன் தான் டிசைட் பண்ணனும். நான் டிசைட் பண்ணிட்டேன். சிவானிக்கு வந்து இந்த வாரம் வந்து வேற யாராவது வந்து டூக்குக்கா காம்போ ஆகணுமா இல்ல கதிரே போதுமா? நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்ல. என்ன கொடுமை சரவணன். நீ வேணாண்டா அப்படின்னு இன்டைரக்டா சொல்றீங்க. கிடையாதுடா. ஆனா சிவானி, உங்களுக்கு இன்னைக்கு என்ன டூப் குக் வரணும்னு ஆசை? ஜிபி முத்து அண்ணா வந்தானா? போன வாரம் என்ன சமைச்சோன்னு பாட்டிகிட்ட கேட்டோம். பேபி கரெக்டா புட்டு வச்சிருச்சு. இப்ப சொல்லிட்டாங்களா? டிஷ்ஷோட பேரே அந்த குடல் கறி. நாங்க ஆனா உன் பேரு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி, என் பேர் என்ன? ரங்கநாயகி. ரங்கநாயகியா? ரங்கநாயகி. ரங்கநாயகி. இது கூட நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. ரங்கநாயகி. டூப் குக்கா இந்த வாரம் உங்களுக்கு வந்து அதிர்ச்சியா நான் வந்தா உங்களுக்கு ஓகேவா? தேவையே கிடையாது. நான் சொல்ல தேவை கிடையாது. ஏய், நீ வேறடா எனக்கு. நான் வந்து நிறைய அண்ணன் தங்கச்சிகளை வந்து பாத்திருக்கேன். அண்ணனா அவன் லூசு பைய. இதுக்கு இப்படி மோதிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு செட் ஆகாது. நீ என்ன சொல்றது? எனக்கு செட் ஆகாத, நீ போடா வெளிய. நான் வேற ஒருத்தர் கூட காம்போ ஆகி டைட்டில் நடிப்பல அன்னைக்கு தெரியும் அவளுக்கு. ஆனா ரங்கநாயகி ஒருவேளை அண்ணன் தான் வேணாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மோனி. அவ துரோகி. அவ போன வாட்டி என்ன பண்ணா? வாகீசன் தான் வேணும்னு போனது. ஆமாடி, நம்ம தான் டெய்லி பேசிட்டு இருக்கோம்ல. நான் இதுக்கு வந்து மோனிஷா தான்ப்பா சப்போர்ட். வாரம் ஒரு ஏன்னா நீயும் அங்கதானே இந்த சப்போர்ட் பண்ணுவ. நீ இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்த தெரியுமா? வாகிசனுக்காக தான். நான் டிஎஸ்ஆர் அண்ணன் காப்போம். லெட்ஸ் வெல்கம் டிஎஸ்ஆர் அண்ணா. தீனா கூட சமைச்சது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்த வாரமும் தீனா ஓகேவா? டபுள் ஓகே. போன வாரம் நீங்க வந்து அதிர்ச்சியோட சமைச்சு உங்க டிஷ் கொஞ்சம் அதிர்ச்சியா போயிடுச்சு. போன வாரமே நான் லைஃபே கத்துக்கிட்டேன். அதிர்ச்சி கூட பேர் ஆக கூடாதுனா. ஆமா, இந்த அளவுக்கு நான் கேவலமா சமைச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன். கேவலமாலாம் இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. டேய் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச